கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவனுடைய கிருபையினால் சென்று போன நாட்களில் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் ஒன்றிணைந்து மகா பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கும், விசேஷமாக இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்தில் நாம் ஒன்றிணைவதற்கும் தேவன் நம்மளுக்கு நல்ல சந்தர்ப்பம், கிருபையுள்ள காலங்கள் கொடுத்திருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரர்களே, கடந்த நாட்களில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு மரணத்தை நாம் நினைவு கூறும் வண்ணமாக அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் இரத்தமாகிய திராட்சை ரசத்தையும் நாம் பானம் செய்வதற்கும் ஜீவனோடு அவருடைய சமூகத்தில் நாம் ஒன்றிணைவதற்கும் தேவன் நல்ல சந்தர்ப்பம் இன்றைய தினத்தில் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ இப்படியாக நாம் அவருடைய சமூகத்தில் நாம் ஒன்றிணைந்திருப்பது தேவனுடைய மகா பெரிய கிருபை என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஸோ அதனால் நம்ம கடந்த நாட்களில் நம்ம தொடர்ந்து தியானித்து வந்ததான அந்த எபிரேய நிருபம் கடந்த ஒரு மாதம் நம்மளால் தியானிக்க முடியல. ஸோ இன்றைய தினத்தில் நம்ம அதற்குண்டான தொடர் தியானத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். விசேஷமாக எபிரேயர் எழுதின நிருபம் நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அதில் நிருபங்களின் சுருக்கம் இன்றைய தினத்தில் 87வது பாகம் நம்ம தியானிக்க இருக்கிறோம். எபிரேயர் பகுதி 21 நம்ம தியானிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரர்களே, கடந்த நாட்களில் நம்ம கடைசியாக பார்த்தோம் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரமும் நம்ம பார்த்தோம். 2 தலைப்புகளை நம்ம பார்த்தோம். மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்ற தலைப்பில் நம்ம பார்த்தோம். ஸோ மூல உபதேசங்களை மீண்டும் நம்ம அடித்தளமாக போடாமல் பூரணராகும்படிக்கு நம்ம கடந்து போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு மீண்டும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு மாறாக விரோதமாக நடப்பது, ஜீவிப்பது, கிரியைகளை காண்பிப்பது அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு விஷயமாக இருக்குது. அப்பேற்பட்டவர்களை மறுபடியும் புதுப்பிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லாவற்றுக்கும் நங்கூரமாக விசுவாசத்தினுடைய ஆணிவேராக நாம் சென்றிருக்கக்கூடிய அந்த ஒரு விசுவாச கப்பலில் நம்முடைய நங்கூரம் எப்படிப்பட்ட ஒரு நங்கூரமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எந்த மேலே நம்முடைய நங்கூரம் போடப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா நமது கர்த்தர் மேலேயும் பிதாவாகிய தேவன் மேலேயும் நம்முடைய நங்கூரம் பாய்ச்சப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம கடந்த வாரங்களில் கடந்த நாட்களில் நம்ம தியானித்த ஒரு பகுதியாக இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ ஊழியத்தில் இருப்பவர்களுக்கு அநேக உதவிகள் செய்வதில் கூட நம்முடைய கணக்கில் தேவன் வைக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ அதில் குறிப்பிட ஒரு பகுதி என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஊழியத்தில் இருப்பவர்களுக்கு உதவிகள் செய்கிறதுல நம்மளால் முடிந்த உதவிகள், அன்புள்ள பிரயாசங்கள் ஏறெடுக்கிறது கூட தேவன் நம்முடைய கணக்கில் வச்சிருக்கிறார். சப்போஸ் நான் பவுலுக்கு கூட அநேக உதவிகள் அவர்கள் கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அது எல்லாமே தேவனுடைய பார்வையில் எப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சுகந்த வாசனை கொடுக்கக்கூடிய பலியாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உதவிகளை, அன்புள்ள பிரயாசங்களை ஏறெடுத்த சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுடைய பலிகள் தேவனுடைய ஒரு பார்வையில், தேவனுடைய கணக்கில் கவனிக்கும் பொழுது சுகந்த வாசனை கொடுக்கும் விதமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தியானிச்சோம். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணின சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு உண்மையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஸோ எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவார்னு சொல்லி பார்த்தோம்னா முற்றுமுடிய நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நாம் எந்த விதத்திலும் இந்த ஒரு அழைப்பினுடைய மேன்மையை நாம் அசட்டை செய்பவர்களாக, பின்வாங்கி போகக்கூடியவர்களாக நம்ம காணப்படக்கூடாதுன்னு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ நம்முடைய நங்கூரத்தை நம்ம அந்த மாதிரி தேவன் மேலே வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி தான் ஏன்னா நம்ம போயிட்டு இருக்கிறது கூட ஒரு விசுவாச கப்பலாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனித்தோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம கடந்த நாட்களில் நம்ம தியானித்த ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ இன்றைய தினத்தில் நம்ம 7ஆம் அதிகாரம் நம்ம தியானிக்க இருக்கிறோம். 7ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஸோ இதற்கு கூட ஒரு தலைப்பு நம்ம கவனிக்கும் பொழுது மெல்கிசேதேக்கினுடைய முறைமை, மெல்கிசேதேக்கினுடைய முறைமை, ஆர்டர் ஆஃப் மெல்கிசேதேக் அல்லது மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஒரு 7ஆம் அதிகாரத்தை நம்ம எங்கிருந்து தியானிக்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் அதிகாரத்தினுடைய முடிவு வசனம் 20வது வசனத்திலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு 7ஆம் அதிகாரத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கவனிக்கும் பொழுது, நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள்ள பிரவேசித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றார். ஸோ இங்கே கவனிக்கிறோம் பாருங்க, 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி
பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். ஸோ அப்போ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி எப்படி பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கப்போம். இந்த மெல்கிசேதேக்கை குறித்து நம்முடைய வேத மாணவர்கள் மத்தியில் பல்வேறு விதமான கருத்துக்கள், பல்வேறு விதமான அனுமானங்கள், யூகிக்கக்கூடிய தன்மைகள் அங்கே நிலவுது அப்படிங்கிறது நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ இன்றைய தினத்தில் இந்த மெல்கிசேதேக்கு, இந்த ஒரு எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே மெல்கிசேதேக் குறித்து பேச ஆரம்பிப்பார். 7ஆம் அதிகாரம் வரைக்கும் அது வந்து கடந்து வரும். ஸோ அந்த மெல்கிசேதேக்கை குறித்து ரொம்ப தேவ கிருபையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதிக தகவல்கள் நம்ம வந்து 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் மூலியமாக நம்ம வந்து தியானிக்கிறதுக்கு. ஸோ அதுதான் நம்ம ஒரு முன்னோட்டமாக இன்றைய தினத்தில் நம்ம வந்து ஒரு முதல் பகுதியாக நம்ம வந்து பார்க்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வந்து பார்க்கும் பொழுது அதில் 3 பாகமாக அந்த ஒரு வசனம் வந்து நம்ம வந்து பிரிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை 3 பாகமாக நம்ம வந்து பிரிக்கலாம். அந்த பாகத்தின் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைய தினத்தில் நம்ம இந்த ஒரு 7ஆம் அதிகாரத்தை நம்ம வந்து தியானிக்க போகிறோம். ஸோ இந்த 7ஆம் அதிகாரம் அநேகமாக ஒரு 3 அல்லது 4 பாகங்கள் கடந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பார்க்கும் பொழுது முதல் பாகம் இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, அதான் நம்ம வந்து வாசித்தோம். நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. அப்போ இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அப்படின்னா, மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னு என்ன? மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவம் அப்படின்னு என்ன? நம்மளுக்கு தெரியும், ஆரோனுடைய ஆசாரியத்துவம் தெரியும். இந்த மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவத்தை குறித்ததான விஷயங்கள் என்ன? அதனுடைய காரியங்கள் தான் வசனம் 1லிருந்து 10 வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவம் அல்லது முறைமையின் விஷயங்கள் வசனம் 1 முதல் 7ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து 10 வரைக்கும். அடுத்ததாக 2வது பாகம் என்னன்னா, நித்திய பிரதான ஆசாரியராய், நித்திய பிரதான ஆசாரியராய் அப்படின்னு சொல்லி அங்க வந்து பார்க்குறோம். இதனுடைய தகவல்கள், இதனுடைய சத்தியங்கள் எங்க இருக்குன்னா, அவர் எந்த இடத்துல நித்திய பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வசனங்கள் 11லிருந்து 24 முடிய அங்க வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக 3வது பாகம், நமக்காக அந்த திரைக்குள்ள பிரவேசித்திருக்கிறார். அப்ப நமக்காக எந்த திரைக்குள்ள பிரவேசித்திருக்கிறார்? ஸோ அதனுடைய விஷயங்கள் தான் வசனம் 25லிருந்து 28 வரைக்கும் அங்கே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ நமக்காக திரைக்குள்ள பிரவேசித்திருக்கிறார் அப்படின்னா, நமக்காக அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறார். அப்படின்னா எதுக்காக நமக்குன்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையை அங்கே வந்து குறிப்பிடுறார். அப்போ நமக்கு அப்படின்னா நமக்கு உண்டான ஆவிக்குரிய ஒரு பாகம் இருக்குது, ஒரு ரோல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது அந்த 3வது பாகமாக நம்ம வந்து பார்க்கணும். ஸோ முதல் பாகத்தில் மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படிங்கிறத குறித்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அப்போ மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படிங்கிறத நாம் எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா, இந்த மெல்கிசேதேக்கை குறித்து 5ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிச்சிட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் மெல்கிசேதேக் குறித்து 5ஆம் அதிகாரத்திலே ஆரம்பிச்சிட்டாரு. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கவனிக்கும் பொழுது, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனால் நாமம் தரிப்பிக்கப்பட்டார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியன் என்று தேவனால நாமம் தரிப்பிக்கப்பட்டார். யார் நாமம் தரிப்பிக்கப்பட்டார் பார்க்கலாம் தொடர்ந்து. ஸோ இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தான் பிரதான ஆசாரியன் அல்லது ஆசீர்வதிக்கும் ஆசாரியன் அல்லது ஆசீர்வாதங்களை வழங்கக்கூடிய ஒரு ஆசாரியன், பரிதபிக்கக்கூடிய ஆசாரியன், இப்படியெல்லாம் வந்து அவர் நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ இவர் யாருனால அப்படின்னா தேவனால இவர் வந்து நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ மெல்கிசேதேக்கின் முறைமையின் அப்படின்னா சமாதானத்தின் ராஜாவாகவும் தம்முடைய சிங்காசனத்தின் மேல ஆசாரியராகவும் இருக்கிறார். அப்போ மெல்கிசேதேக்கினுடைய விஷயத்தை கவனிக்கும் போது ஒரு நிழலாக பலி சம்பந்தப்பட்டதாக ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்கான்னு அங்கே காட்டப்படலை. அவர் ஒரு பலி செலுத்தும் ஆசாரியர் அல்ல. கவனிக்கலாம் பாருங்க, இந்த மெல்கிசேதேக்கு ஒரு பலி செலுத்தும் ஆசாரியர் அல்ல, மாறாக இவர் ஆசீர்வதிக்கும் ஒரு ஆசாரியர் ஆவார். இந்த மெல்கிசேதேக் யாருங்களா? அவர் வந்து ஒரு ஆசீர்வதிக்கும் ஆசாரியர். அவருடைய ராஜரீக பதவியால அவருடைய ஆசாரிய ஆசீர்வாதத்தை வழங்க அதிகாரம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ மாம்சத்தில் இயேசு மீட்கும் பொருளை வழங்கினதுல தேவன் அவரை ஜெனிப்பித்து உயிர்ப்பித்து உயரிய ஆவியின் சுவாபத்திற்கு எழுப்பி இருக்காவிட்டால் மகிமையின் ராஜாவாக மாறுவதற்கு அவருக்கு எந்த ஜீவனும் இருந்திருக்காது. ஒருத்தர் குறித்து சொல்றார், ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ பாருங்க, இவர் ஒரு ஆசீர்வதிக்கும் ஆசாரியராகவும் மகிமையின் ராஜாவாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார்.
ஸோ இந்த விஷயங்களை குறிச்சிட்டு அப்படியே பின்னால வசனங்களை சொல்றாரு. இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நம்ம விஸ்தாரமா பேசலாம். நீங்கள் கேள்வியில் மந்தம் உள்ளவர்களானபடியினால அதை விளங்க பண்ணுவது அரிதா இருக்குன்னு சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர்கிட்ட சொல்றாரு, இந்த மெல்கிசேதேக்கை குறித்து பேசினா ரொம்ப டீட்டெயிலா பேசலாம், ரொம்ப விஸ்தாரமா பெரிய அளவுல பேசலாம். ஆனா அவ்வளவும் பேசணும் அப்படின்னா நீங்க எப்படி இருக்கீங்கன்னா கேள்வியில் மந்தம் உள்ளவர்களா இருக்கிறீங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த மெல்கிசேதேக்கை குறித்ததான விஷயங்களை விளங்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அரிதா இருக்கும் அப்படின்னு சொல்றார். இதே வசனம் திருவிழியத்துல பாருங்க, இதை பற்றி பேசுவதற்கு நிறைய இருக்குது. விஸ்தாரமா பேசலாம், நிறைய பேசலாம். ஆனா விளக்கம் கூறுவது அரிது. விளக்கம் கூறுறது ரொம்ப அரிதுதான். ஏன்னா உங்கள் அறிவு மழுங்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த ஜனங்கள் எப்படித்தான் ஆரம்பத்திலே இருந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு கர்த்தர் சொல்றாரு லூக்கா 24:25, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம். அப்போ பாருங்க இவங்க எப்படி எல்லாம் இருந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர்கள் வந்து மந்த இருதயம் உள்ளவர்களாக, கேட்கக்கூடிய விஷயங்களை வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய இருதயம் இல்லாதவர்களாக அவங்க வந்து இருந்திருக்கிறாங்கன்னு சொல்றார். ஸோ இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம அதிகமாக பேசலாம். நீங்கள் கேட்பதில் மந்தமா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு கூட நம்ம மெல்கிசேதேக்கை குறித்து தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு 4-5 கிளாஸ் பார்க்க போறோம். அப்படின்னா நம்ம எப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி இருந்துடக்கூடாது, மந்த இருதயம் உள்ளவர்களாக. அப்ப கேட்கிறத செவியில வாங்கி உள்ள சிந்தையில நாம நிறுத்தணும், இருதயத்துக்குள்ள போகணும்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ அதை விளக்கி சொல்றது எனக்கு கடினமா இருக்குன்னு சொல்றார். ஏன் இதை நான் சொல்றாருன்னா, காலத்தை பார்த்தா போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டி இருக்குது. நீங்கள் பலமான ஆகாரத்தை எல்லாம் பாலை உண்ணத்தக்கவர்களா இருக்கிறீங்கன்னு சொல்றோம். இதே வசனம் திருவிழியத்துல, இவ்வளவு காலத்திற்குள் ஆசிரியர்களாய் இருந்திருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் கடவுளுடைய வாய்மொழிகளின் அரிச்சுடையே கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறீங்க. உங்களுக்கு இப்ப தேவைப்படுறது பால் தான், கெட்டியான உணவு. இப்போ பாருங்க, கேட்கக்கூடிய ஜனங்கள்ல 2 வகை இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். இப்போ சத்தியங்களை கேட்டும் கீழ்ப்படியாம போறவங்க, இப்படி கீழ்ப்படியாமை காண்பிக்கிறவங்க அழிவுக்குள்ள போயிடுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட கீழ்ப்படிதல் இல்லை, குணப்படக்கூடிய இருதயம் இல்லை, உணரக்கூடிய ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் இல்லை, மந்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறதுனால, கடின இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறதுனால அவங்க கேட்குறாங்க, கேட்டுட்டு அவங்க வந்து அது கீழ்ப்படிடுது. அதே இன்னொரு ஜனங்கள் வந்து சத்தியங்களை கேட்டு கீழ்ப்படுதலை காண்பிப்பவங்க. அப்படி கீழ்ப்படிதலை காண்பிப்பவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம், பெரிய பிளஸிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மகிமைக்குள்ள கடந்து போயிடுவாங்க. அப்போ பாருங்க, காலத்தை பார்க்கும் பொழுது போதகரா ஆசிரியரா இருக்க வேண்டியவங்க. அப்போ காலம் கடந்து போயிட்டு இருக்குது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருக்குது அன்புக்குரிய சொல்ல, காலம் கடந்து போயிட்டு இருக்கு, இனி காலம் செல்லாது, காலம் குறைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த குறைக்கப்பட்ட காலத்துல தேவனுடைய வார்த்தைகளை நம்ம எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவிசாய்ச்சு நாம் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா உபதேசங்கள்லயும் 2 வகை இருக்கு. பலமான ஆகாரம், பால் போன்ற ஆகாரம். நம்ம சத்தியத்துக்குள்ள வரும்பொழுது பால் போன்ற ஆகாரம் சாப்பிடலாம். அப்போ புருஷரை போல திடம் கொள்ளணும் அப்படின்னா, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு நம்ம வளரணும் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பலமான ஆகாரம் சாப்பிடணும், கொஞ்சம் திடமான ஆகாரம் சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் பொழுதுதான் அதற்குண்டான ஒரு கிரியைகளை நம்மளால காண்பிக்க முடியும். ஸோ அதுதான் எபிரேயர் 5:13 சொல்றார், பாலுங்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினால நீதியின் வசனத்துல பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான், அன்ஸ்கில்ஃபுல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறான். அப்போ நீதியின் வசனத்துல நம்ம பழகணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளை அதிகம் தியானிக்கணும். ஸோ இப்போ எப்படி நாம் பேசிக்கிட்டாலும், எது நாம் பார்த்துட்டாலும் அதனுடைய சத்தியத்தின் கண்ணோட்டத்தில், தேவனுடைய வார்த்தைகளின் கண்ணோட்டத்தில் நம்ம வந்து பார்க்கணும். அதான் நீதியின் வசனத்தில் பழக்கணும். திருவிழியத்தில், பால் குடிக்கும் நிலையில் உள்ளவர் எவரும் குழந்தைதான், நீதி நெறி பற்றிய படிப்பினையில் அவர் தேர்ச்சி அற்றவர் அப்படின்னு சொல்றார். அப்போ தேர்ச்சி அற்றவருங்கிறது நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி பாருங்க. இந்த தீங்கு நாளில் ஒருவர் நிற்க 1000 பேர் வருவாங்களாம். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. ஏன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதி ஒரு தீங்கு நாள். அப்ப இந்த தீங்கு நாள்ல ஒருவர் நிற்கணும் அப்படின்னா 1000 பேர் விழுவாங்க. அப்ப நம்ம எப்பேற்பட்ட ஒரு காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம நிற்கணும் அப்படின்னா நம்மளை சுற்றி நிறைய பேர், நிறைய சூழல்கள் இருக்கத்தான் செய்யும் நம்மளை விழ வைப்பதற்கு. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தரை நோக்கி நம்ம பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்போ அந்த ஆயிரக்கணக்கானவரை தேர்ச்சியற்ற குழந்தைகளாக இருக்கும் திரள் எண்ணிக்கையோடு ஒப்பிடுகையில் 2க்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்றாரு.
அதே சமயம் தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றிலேயும் வளர்ந்திருப்போரே ஒரு சிலராக இருப்பாங்க. அப்ப அந்த ஒரு சிலர் அப்படிங்கிறவங்க நீதியின் வசனத்துல பழக்கமுள்ளவர்களா இருப்பாங்க, உண்மையுள்ளவர்களாக இருப்பாங்க, கடைசி வரைக்கும் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, மரணம் வரைக்கும் ஜெயம் கொண்ட வகுப்பாராக அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அந்த வகுப்பாராக நம்ம வந்து மாறணும். ஏன்னா பலமான ஆகாரம் அப்படிங்கிறது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவருக்கு. அப்போ ஒரு பர்ஃபெக்ஷனை நோக்கி போறவங்களுக்கு தான் அது அப்ப நாம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு? ஸோ கர்த்தருடைய அந்த ஒரு மகிமையுள்ள அந்த ஒரு பந்தியை நாம் வந்து அனுசரிச்சிருக்கிறோம். தேவ கிருபையில் ஒரு வருடத்தை நம்ம வாங்கியிருக்கிறோம், மன்னிப்பை வாங்கியிருக்கிறோம், கிருபையின் காலங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பூரணராகும்படிக்கு கடந்து போகும். ஸோ அதைத்தான் அங்கே நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது அன்புக்குரிய சகோதரர். ஸோ அந்த மந்த தன்மையை வந்து நம்ம வந்து நம்ம கிட்ட இருந்து எடுத்து போடணும். இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா மந்த இருதயத்தோடய இருந்துட்டாங்க. எந்த அளவுக்கு மந்த இருதயம் கடின இருதயம் இருந்துச்சுன்னா கர்த்தரையே வந்து சிலுவையில் கொலை செய்வதும் அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கடின இருதயம் இருந்துச்சு. ஸோ அப்படி நாம் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பை நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறோம். ஸோ இதனுடைய விஷயங்களை தான் நம்ம வந்து அந்த 6ஆம் அதிகாரமெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்போ மெல்கிசேதேக்கினுடைய முறைமை அப்படின்னா என்ன? ஆர்டர் ஆஃப் மெல்கிசேதேக். மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவம் அப்படின்னு என்ன அப்படின்னா இந்த மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவம் இப்போ முதலே நம்ம வந்து படித்தோம். இந்த ஒரு எபிரேயர் 7ஆம் அதிகாரம் வசனம் 1 10 வரைக்கும் ஒரு பாகம் சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். 1 10 வரைக்கும் இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். அப்போ இதவே இந்த 1 10 நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு பாகமாக பிரிக்கலாம், 2 பாகமாக பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு முதல் பாகம் நம்ம வந்து பார்க்கிறோம் வசனங்கள் 1 7 வரைக்கும். மெல்கிசேதேக்கினுடைய முறைமை அப்படின்னா என்ன? மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னா என்ன அப்படின்னா வசனம் எபிரேயர் 7ஆம் அதிகாரம் வசனம் 1 2 கவனிக்கும் போது இந்த மெல்கிசேதேக்கு, எந்த மெல்கிசேதேக்கு 6ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டு வந்தாலும் நித்திய பிரதான ஆசாரியன் திரைக்குள்ள பிரவேசித்திருக்கிறாரு நமக்கு முன்பாக. ஸோ இந்த மெல்கிசேதேக்கு சாலோமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதிப்பான். ஆபிரகாம இந்த மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிச்சுக்கிறார். ஸோ இவனுக்கு ஆபிரகாம், அதாவது மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் வந்து எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தார். ஸோ இவனுடைய முதற்பேராகிய, அதாவது இந்த மெல்கிசேதேக்கினுடைய முதற்பேராகிய மெல்கிசேதேக்கு அப்படிங்கிறதுக்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு 2வது பேர் சாலோமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ மெல்கிசேதேக்கை பற்றி இங்க டைரக்டா இல்லாம நேரடியாக சொல்லாம இவர் வந்து சாலோமின் ராஜா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவருக்கு ஒரு அருமையான ஒரு டைட்டில் பாருங்க, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். அப்ப அந்த ஆசாரியத்துவம் அப்படிங்கிறதுனுடைய மெயின் கோர் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுக்கும் மக்களுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியஸ்தம் செய்யறது ஆசாரியருடைய முக்கிய வேலை. அப்ப இந்த ஆசாரியத்துவம் எல்லாம் எங்க இதுக்கு எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆபிரகாமுக்கு அப்புறம் தான், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு, அதுக்கப்புறம் தான் ஆசாரியத்துவம் எல்லாம் ஆரம்பிக்குது. அப்ப ஆபிரகாமுக்கு முன்பாகவே இவர் எப்படி இருந்திருக்காருன்னா கவனிக்கிறோம் பாருங்க, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன், உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இந்த மெல்கிசேதேக்கு இருந்துக்கிறார். அப்ப ஆபிரகாமுக்கு முன்னாலே இருந்துக்கிறார். ஸோ இவர் ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்தார் அப்படிங்கிறத நம்ம வந்து வசனங்கள்ல வந்து பார்த்துட்டோம். அப்போ என்ன நடந்திருக்குது அப்படின்னா ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் இந்த விஷயங்கள் அங்கே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆபிரகாம் மெல்கிசேதேக்கினுடைய சம்பவம் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 1 20 வரைக்கும் அங்கே வந்து நீங்கள் வீட்டில் வாசிச்சு பாருங்க. அதில் வந்து அந்த சம்பவங்களை வந்து அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதில் கவனிக்கும் பொழுது பாருங்க, ஆபிரகாமினுடைய சகோதரன் லோத்து அவர் சிறைப்பிடிக்கப்பட்டார். அதுக்கு முன்னாலேயே தெரியும், அதாவது இவர்களுக்கு வந்து மந்தைகள் நல்ல ஆடு மாடுகள்லாம் பெருகிருச்சு. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் நல்லா மந்தைகள் பெருகிருச்சு. வசனம் படிப்போம், அதாவது அந்த அவங்களுடைய அந்த மந்தையினுடைய அந்த பாரம் வந்து அந்த பூமியே தாங்கலையா, பூமியே கொள்ளலையா, அந்த அளவுக்கு மந்தை பெருகிருச்சு. அப்போ இதனால என்ன ஆகுதுன்னா 2 ஊழியக்காரர்களுக்குள்ள, 2 பேர்த்துடைய ஊழியக்காரர்களுக்குள்ள சண்டை வருது. அப்போ சண்டை வரும் பொழுது ஆபிரகாம் ஒரு முடிவு பண்ணிடுறாரு, ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி. என்ன பண்ணிட்டான்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்லைப்பா இனி வந்த ப்ராப்ளங்கள் கிரியேட் ஆகுது, அதனால நம்ம 2 பேரும் வந்து பிரிஞ்சிடலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் சுற்றி, உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அதை எடுத்துக்கணுன்னு அவர் சுற்றி பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது ரொம்ப பசுமையான இடம் தெரியுது.
பசுமையான இடம் தெரிஞ்சோடனே நான் அந்த இடத்த எடுத்துக்கிறேன்றார். சரி, ஓகே, நீ எடுத்துக்கோ, நீ போ, சந்தோஷமா இரு, அனுப்பிச்சுடுறார். இவர் நின்றுட்டே இருக்கார். அப்ப இவர் நின்றுட்டே இருக்கிற இடத்துல தேவன் சொல்றாரு, நீ நிக்கிற இடம், இந்த இடம், நீ கால் மிதிச்சு காலோடு நிக்கிறையில இந்த இடத்துல இருந்து உன் கால் எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ, நீ எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ண முடியுமோ, எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நடம், அவ்வளவு தூரம் நடம், அந்த இடத்த நான் உனக்கு தர்றேன். நீ கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் உனக்கு சொந்தமாகும். அப்ப பாருங்க, இன்னைக்கு இஸ்ரேல் தேசம், இதுலயே பெரிய ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் ரொம்ப சின்ன தேசம்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிறோம். ஆனா இது சின்ன தேசம் அல்ல, இது மிகப்பெரிய தேசம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈராக் தேசம் வரைக்கும் இது பெரிய தேசம். இன்னைக்கு இருக்கு கல்ஃப் கண்ட்ரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு சொந்தமான தேசம், அவங்க காணியாட்சிக்கு உண்டான தேசம். இப்போ அவ்வளோ பெரிய தேசம் இன்னைக்கு ரொம்ப சுருக்கி கொஞ்சம் தான் இருக்கு. அப்படின்னா நாளைக்கு ராஜ்யத்தில் இந்த இடம் எல்லாம் அவங்களுக்கு வரப்போகுது. இஸ்ரேல் ப்ராஃபஸிலெல்லாம் நான் வந்து படிச்சிருப்பேன், இந்த தேசங்கள் எல்லாம் நாளைக்கு, ஏன்னா இதெல்லாம் ஆபிரகாம் கால் மிதித்த தேசம். அப்போ அந்த தேசமெல்லாம் நாளைக்கு வந்து என்ன பண்ண போறாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அவங்க வந்து பெற்றுக்கொள்ள போறாங்க. அப்போ அதுதான் அங்கே ஆபிரகாம் சொல்லிட்டார், நீ கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு கிடைக்குப்பா, நீ போப்பா அப்படின்ற. அப்போ அந்த ஒரு சூழல்ல தான் அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்போ லோத்து என்ன பண்றாரு சொல்லி பாட்டோன்னா, ஒரு ஒரு ராஜா கிட்ட போய் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிடுறாரு. ஸோ அப்போ இது ஆபிரகாமுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி சகோதரனை சிறைப்பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. உடனே என்ன பண்றாருன்னு சொல்லி பாட்டோன்னா, அந்த தேசத்துக்கு போறார். அந்த தேசத்துக்கு போய் அந்த ராஜாக்களை முறியடிச்சுட்டு அவர் வந்து திரும்புறார். ஏன்னா பாருங்க, ராஜாக்களை முறியடிச்சு ஏராளமான பொருட்களை அவர் வந்து என்ன பண்றாருன்னு சொல்லி பாட்டோன்னா, திருப்பி பெற்றுக்கொண்டு அவர் வந்து திரும்பி வர்றார். அப்போ பாருங்க, நம்மளுக்கு ஆபிரகாம் பத்தி தெரியும், அவர் வந்து விசுவாசத்தின் தகப்பன், அவர் ஒரு நீதிமான், அவர் ஒரு உத்தமன், அவர் ஒரு தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தவர். இப்படி ஆபிரகாமை பற்றின விஷயங்கள் இப்படி எல்லாம் தெரியும். ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டாரு, உன்னுடைய மகனை எனக்கு பலி கொடுன்னு சொன்னார், பலிகளுக்கு கொடுக்க போனார். தேவன் வந்து விசுவாசத்தை பார்த்துட்டு, உன்னுடைய விசுவாசத்தை பார்த்து எனக்கே பிரமிப்பாயிடுச்சு, இந்த விஷயங்கள் எல்லாம் அவன் சொல்றார். அப்போ இந்த அளவில் தான் நம்மளுக்கு ஆபிரகாம் பற்றி தெரியும். ஆனால் அவர் ஒரு யுத்த வீரன், யுத்த வீரன். தன்னுடைய சகோதரன் அங்கே சிறைபிடிக்கப்பட்டு போன உடனே போய் யுத்தம் பண்ணி அவர் ஜெயிச்சு வர்றாரு. அவர் எப்பேற்பட்ட ஒரு வீரராக இருப்பார், ஏராளமான பொருட்களை கொண்டு வர்றார் திருப்பி. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வீரராக இருப்பார். அப்போ இது அவருடைய இன்னொரு ஒரு முகமாக கூட இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அப்போ இங்கே பார்க்குறோம் பாருங்க, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18லேருந்து 19 வரைக்கும். அன்றியும் அப்படி ஜெயிச்சுட்டு வரும்பொழுது, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் என்ன பண்றாருன்னா, இவர் ஜெயிச்சுட்டு வர்றாரு. ஜெயிச்சுட்டு வரும்போது ஆப்போசிட்ல யார் வர்றாங்கன்னா, இந்த மெல்கிசேதேக்கு என்ன பண்றாருன்னா, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த, எங்க படிச்ச இந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியன், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் நம்ம 1ஆம் வசனத்தில் நம்ம வந்து படிச்சோம், உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். அதே ஒரு வசனம் எங்க வருது பாருங்க, ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் வருது. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வரார். கொண்டு வந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். யாரைய? இந்த மெல்கிசேதேக்கு வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் கொண்டு வந்து அங்க ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக அப்படின்னு சொல்லி அங்க ஆபிரகாமை பிளஸ் பண்றார். அப்போ இதனுடைய விஷயங்கள் தான் அங்க வந்து நம்ம கவனிக்கிறோம். அப்போ மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வசனங்கள் படித்தோம். அப்போ நம்மளுக்கு நல்லா தெரியும், உலகத்தினுடைய நடைமுறைகள் கவனிக்கும் பொழுது எல்லா ஜனங்களுமே, நம்மளுக்கு பைபிளில் ரொம்ப தெளிவாக நம்ம வந்து படிச்சிருக்கிறோம், உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜனங்களுமே ஆபிரகாம் மூலம் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன், அப்படித்தான் வசனம் நான் வந்து படிக்கிறேன். அப்போ ஆசீர்வதிக்கிற நிலையில இங்க யார் இருக்காங்கன்னு சொல்லி போட்டோம்னா ஆபிரகாம். அப்போ ஆபிரகாம் வந்து எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறாரு. ஆனா அந்த ஆபிரகாமையே ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னா அவர் எப்பேற்பட்ட நிலைமையில் இருப்பார். ஆபிரகாமே ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ இவர் சாதாரணமானவர் அப்படின்னா இல்ல, இவர் ராஜா பிளஸ் பிரதான ஆசாரியன். ராஜா மற்றும் பிரதான ஆசாரியர் ரெண்டுமா இருக்கிறார். அப்ப இவர் ஆசீர்வதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியம். அந்த ஆசீர்வாதம் கூட ரொம்ப பிளஸிங், அந்த ஆசீர்வாதம் கூட ரொம்ப பிளஸிங். அதான் நம்ம வந்து ஆதியாகமம் 18ஆம் வசனத்துல மெல்கிசேதேக்கு வந்து தேவனுடைய ஆசாரியர் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு தகவல் நம்ம வந்து பார்த்தோம். எபிரேய மொழியில பிரைஸ்ட் இஃப் எல் யோன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. அதாவது எல்லா தேவர்களுக்கும் உன்னதமான தேவன் இந்த மெல்கிசேதேக் அப்படின்னா, எல்லா தேவர்களுக்கும் உன்னதமான தேவன்.
அப்ப இவ்விதமாக மெல்கிசேதேக்கு ஆசாரியன் பிளஸ் ராஜா அப்படிங்கிற 2 பதவிகளை அவர் வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப ராஜாவின் கடமை நம்மளுக்கு நல்லா தெரியும். ஜனங்களுக்கு நன்மை செய்யணும், ஜனங்களுடைய விஷயங்களை கவனிக்கணும், அப்போ எதிரிகள் வந்து தன்னை காத்துக்கணும், இதெல்லாம். அப்போ ஆசாரியர்களுடைய கடமையை குறித்து நம்மளுக்கு பழைய ஏற்பாட்டில் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். அப்போ ஆசாரியர்களுடைய கடமை அப்படின்னா ஆரோனின் முறைமையின்படி வந்த ஆசாரியர்கள் கவனிக்கும் பொழுது லேவி கோத்திரத்திலிருந்து ஆரோனின் குடும்பத்திலிருந்து வந்திருக்கணும். இஸ்ரேல் தேசத்துல அவர்களுடைய பங்கு அதிகம். ஆசாரியர்களுடைய பங்கு இஸ்ரேல் தேசத்துல அதிகம். அவங்க ஆவிக்குரிய ஒரு வழிகாட்டியாக, ஒரு நியாயாதிபதியாக, தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே மத்தியஸ்தம் செய்பவராக இருக்கணும். ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்யக்கூடிய பொறுப்பை முதலாவது நிறைவேற்றணும். அப்ப அங்கு பாவ நிவாரண பலி மற்றும் ஒப்புரவாக்குதலுடைய அந்த ஒரு பலியை அவங்க வந்து செலுத்தணும். ஜனங்களுக்கு போதிப்பவர்களாக இருக்கணும். தேவ சித்தத்தை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கணும். மேலும் சில சமயங்கள்ல தொழுநோய்களுக்கான அந்த ஒரு காரணங்களை கண்டறியக்கூடிய ஒரு மருத்துவராகவும் வந்து இருக்கணும். அப்போ ஆசாரிய அந்த ஒரு பணியை இஸ்ரேல் ஜனங்கள் அனைவருமே எப்படித்தான் பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப மேன்மையா, ரொம்ப உயர்வா, ரொம்ப மகிமை பொருந்தினதாக அவங்க வந்து பார்க்குறாங்க. அப்போ ஆசாரியனுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய அந்த ஒரு பணிகளில் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்புரிமையாக அங்கே வந்து பார்க்கப்பட்டுச்சு. அப்போ இந்த ஆசீர்வாதத்திற்கு விசேஷித்தமான ஒரு முக்கியத்துவம் அங்கே வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம். இது யாருடைய ஆசாரித்துவம்னா ஆரோனுடைய ஆசாரித்துவம். இப்போ நம்ம மெல்கிசேதை குறித்து தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஆரோனுடைய ஆசாரித்துவம் என்னன்னு நம்ம பார்த்தா தான் மெல்கிசேதைக்கினுடைய ஆசாரித்துவம் தெரியும். அப்போ இந்த ஆரோனுடைய ஆசாரித்துவத்தில் எப்படி ஒரு பிளஸிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாருங்க, என்னாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 24 மற்றும் 25, 26, 27 கவனிக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரன் மேல சொல்லணும். தேவன் கொடுத்திருக்காரு இப்படி ஒரு கட்டளை. இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல சொல்லணும். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வாதம் அப்படி சொல்லும் போது என்னுடைய பிளஸிங் அங்க வரும்னு சொல்லி சொல்றேன். ஸோ இதுதான் நம்ம வந்து கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. அப்போ இப்படித்தான் அங்கே ஆரோனுடைய முறைமையின்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அப்போ மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரித்துவம் இதிலிருந்து வித்தியாசமான ஒன்று, முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. ஸோ அவர் பலி செலுத்திராத போதிலும் ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஆபிரகாமை அவர் சந்தித்த போது 2 ஆசீர்வாதங்களை அவர் வந்து கொடுக்குறார். அப்போ அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தினுடைய அந்த ஒரு வார்த்தைகளில் அவருடைய மத்தியஸ்தனுடைய பணி அங்கே வந்து காணப்படுதுங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த 2 ஆசீர்வாதத்தில் என்னென்ன தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்க. இதுக்கு இந்த மெல்கிசேதை குறித்து நம்முடைய சகோதரர் சொல்லும் பொழுது, நம்முடைய சிங்காசனத்தின் மேலே தம்முடைய சிங்காசனத்தின் மேலே ஆசாரியராக இருக்கிறவர். சாலமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியராக இருக்கிறாரு. மகிமையடைந்து ஆளுகை செய்து வரும் கிறிஸ்துவை இவர் வந்து பிரதிபலிக்கிறாரு. இப்போதைக்கு சும்மா நம்ம கவனிச்சுக்கலாம். அப்போ கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார். அப்போ கிறிஸ்துவை எந்த விதத்தில் பிரதிபலிக்கிறார் அது தொடர்ந்து நம்ம வந்து தியானிக்கலாம், ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போ எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்குனீங்க, நாங்கள் பூமியில் அரசாளுவோம்னு சொல்லி வெளிப்படுத்தல படிக்கிறோம். அதே போல உலகத்தை ஆசீர்வதிக்கிறதுல ஆசாரியர் மற்றும் ராஜா ஆகிய 2 பதவிகளையும் ஒரு சேர கவனித்துக் கொள்ள போகிற இயேசுவுக்கு இவர் ஒரு நிழலா இருக்கிறாரு. அப்போ மெல்கிசேதேக்கு கிட்டத்தட்ட கிமு 2170 எகிப்தின் மீது படையெடுத்து மகா பிரமிட கட்டிய இடையர்குல ராஜாக்கள்ல செஃபர்ட் கிங்ஸ் ஒருவராக கருதப்படுறார். இப்படி பல்வேறு அனுமானங்கள் இருக்கு, பல்வேறு அனுமானங்கள் இந்த மெல்கிசேதேக்கு குறித்து இருக்கு. அப்ப மெல்கிசேதேக் அப்படிங்கிறவர் யாரு? ஏன் அவருடைய ஆசாரித்துவம் ரொம்ப மேன்மையாக கருதப்படுது? ஏன் வந்து ஆரோனுடைய ஆசாரித்துவத்தை காட்டிலும் இந்த மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரித்துவம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது? ஸோ அவர் யாருக்கு ஒரு அடையாளமா இருக்கிறார்? அப்போ வேதாகமத்தில் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமினுடைய வரலாற்றினுடைய பின்னணியில் அவர் இணைஞ்சு செயல்படுறார். ஸோ அங்கதான் முதல்ல அவர் குறித்து ஆதியாகமத்தில் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து படிக்கிறோம். அப்போ இதனுடைய விஷயங்கள் எல்லாம் என்ன? இப்போ இதுக்கு முன்னால நம்ம வந்து பார்த்தோம் ஆரோனுடைய ஒரு ஆசீர்வாதம் எப்படி இருக்கும், எப்படி சொல்லணும் சொல்லி தேவன் சொன்னார். ஆனால் அந்த மெல்கிசேதேக்கு எப்படி ஆசீர்வதிக்கிறார் பார்க்குறோம். உன் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் செலுத்துறார். அப்ப பாருங்க, முதலாவது அவர் எப்படி ஆசீர்வதிச்சதுல ஆபிரகாமுக்கு தேவனால கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நினைவு கூர்றார். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா சத்துருக்களை ஜெயிச்சிட்டாரு. அப்ப ஆபிரகாமுக்கு தேவனால அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அருளப்பட்டதை அவர் நினைவு கூர்றார். அப்ப மனிதனாகிய ஆபிரகாமுக்கும்
சர்வவல்ல தேவனுக்கும் இடையே மத்தியஸ்தராக தம்மை நிறுத்தி நீதியுள்ளவர்களிடத்துல அநீதியுள்ளவர்களுக்காக தயவு காண்பிக்கக்கூடிய ஒரு வேண்டுதல் அங்க வந்து செய்யறார். ஸோ ரெண்டாவது அவர் பிளஸிங் எப்படி சொல்றாருன்னா, ஆபிரகாமுடைய விஷயத்துல அவர் சமீபத்துல தான் அந்த யுத்தத்திலிருந்து ஜெயிச்சுட்டு அவர் ரிட்டர்ன் வர்றார். அப்போ யுத்தத்தில் அடைந்த அந்த ஒரு வெற்றிகளை தேவன் கொடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி சொல்லும் விதமா சொல்றார். அப்ப இப்படி ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, மெல்கிசேதேக்குக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்குறாரு. ஏன்னா ஏராளமா ஜெயிச்சுட்டு வர்றார். யுத்தம் முடிஞ்சு பொருட்கள் எல்லாம் நிறைய கொண்டு வரதுனால பெருமதிப்பு மிக்க தசமபாகம் கொடுத்திருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நம்ம வந்து கவனிக்கிறோம். அப்போ மெல்கிசேதேக்கு அந்த ஒரு ஆபிரகாம ராஜாவினுடைய ஸ்தானத்துல சந்திச்சிருக்கிறார். ஏன் ஏன் அப்படின்னா பாருங்க, அந்த காலகட்டங்கள்ல இஸ்ரேல் வந்து ஒரு தேசமா ஏற்பட ஆகல. அப்போ ஒவ்வொரு பகுதியும் தனிச்சு ஆட்சி புரியக்கூடிய இண்டிவிஜுவலா அவங்க வந்து ஆட்சி புரியக்கூடிய ஒரு அதிகாரத்தை அந்த ராஜா ஸ்தானத்தில் இருப்பவங்க வந்து பெற்றிருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த காரணங்களை முன்னிறுத்தி தான் நம்ம வந்து படிச்சிருப்போம் சோதோம் பட்டணம். அப்போ சோதோம் பட்டணத்தினுடைய அரசாட்சி செஞ்சவரை சோதோம் பட்டணத்து ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. கொமோரா பட்டணத்தை அரசாட்சி செஞ்சவங்கள கொமோராவினுடைய ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மெல்கிசேதேக் ராஜா வந்து சாலோமின் ராஜாவா இருந்திருக்கிறார். அப்ப சாலோம் அப்படிங்கிற ஒரு பகுதியை ஆட்சி செஞ்சதுனால சாலோமின் ராஜா, அதாவது சாலோம் அப்படின்னா எருசலேம். எருசலேம் அப்போ எருசலேம் ராஜா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அழைக்கப்பட்டிருக்கார். ஸோ இதுதான் அவர் குறிச்சுதான விஷயங்களா இருக்குது. இப்போ இன்னும் இவர் குறித்து நம்ம படிக்கும் பொழுது பாருங்க, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறாரு. இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா. அப்ப முதற் பேரு, அதுக்கப்புறம் ரெண்டாவது பேர் இருக்கு. அப்ப முதல் பேருக்கு என்னன்னா மெல்கிசேதேக்கு அப்படின்னா நீதியின் ராஜா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சாலேம், ரெண்டாவது பேர் என்னன்னா சாலேமின் ராஜா அப்படின்னா சமாதானத்தின் ராஜா என்ற அர்த்தம். அப்ப மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா என்று ஆதியாகமம் 14:18 நாம் வந்து வாசிக்கிறோம். அப்ப சாலேம் அப்படின்னா ஜெருசலேம் அது வந்து குறிக்குது. எருசலேம் நகரம் சாலேம் என்று முன்னொரு காலத்துல வந்து அழைக்கப்பட்டிருக்கு. சங்கீதம் 76:2 அது வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. எபிரேய சொல்லின்படி எருசலேம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சாலோம் அப்படின்னா சமாதானம் அப்படின்னு ஒரு மீனிங். அப்ப மெல்கிசேதேக் அப்படிங்கிற பேருக்கு நீதியின் ராஜா அல்லது என் ராஜா நீதிபரர் அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்கக்கூடியதா இருக்குது. அப்ப இந்த நீதியின் ராஜா ஆபிரகாமுக்கும் அவருடைய படை வீரர்களுக்கும் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த அப்பமும் திராட்சரசமும் அவங்க சாப்பிட்டதுனால அந்த யுத்த வீரர்கள் ரொம்ப களைப்புல இருந்துக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. இப்போ திராட்சரசம் பொதுவாகவே ஆவிக்குரிய ஒரு விஷயம் நம்மளுக்கு கவனிக்கும் பொழுது அது வந்து ஒரு புத்துணர்வு, ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கக்கூடியதா இருக்குது, ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அப்போ நீதியின் ராஜா ஏற்ற சமயத்துல ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் ஒரு புத்துணர்ச்சி கொடுப்பாரு. ஸோ அதுதான் அங்க அடையாளமாக அங்க வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அப்போ இந்த மெல்கிசேதேக்கு அப்படிங்கிறனுடைய முதற் பெயர் மற்றும் ரெண்டாம் பெயரெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அப்போ இந்த சாலமின் ராஜா அப்படிங்கிற பெயர் ஏன் வந்துச்சுன்னா இவர் அரசாண்ட அந்த ஒரு ஊரினுடைய பெயர் சாலம். அப்போ இது பின் நாட்களில் தான் எருசலேம்னு சொல்லி மருவி வந்துருச்சுன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நீதியின் ராஜா, அப்போ நீதி செய்யக்கூடிய ராஜா தான் இந்த மெல்கிசேதேக். அப்போ இவருடைய அரசாட்சியில் என்னதான் இருக்கு அப்படின்னா நீதி தான் இருக்கு. இந்த மெல்கிசேதேக்கினுடைய பேர் நீதியின் ராஜா, நீதிபரர் அப்படின்னா இவருடைய அரசாட்சியில் என்ன இருக்கணும்? நீதி தான் இருக்கு. அப்போ அதே சமயம் நீதி மட்டும் இருக்குமானா இல்ல, நீதி கூட சேர்த்து சமாதானமும் இருக்கும். அப்ப சாலேம் அப்படின்னா சமாதானம். ஸோ நீதியின் ராஜா என்றும் சமாதானத்தின் ராஜா என்றும் வந்து அழைக்கப்படுவார். இன்னைக்கு சேலம் அப்படிங்கிற ஒரு கூட இப்படி தான் வந்திருக்கலாம்னு சொல்றாங்க. அப்போ இதனுடைய விஷயங்கள் நாம் வந்து பார்க்குறோம். அப்போ நீதியின் அப்படின்னா இதுக்காகத்தான் அவர் ஒரு ராஜாவாக இருந்து நீதியில அரசாளுவதற்காக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காரு. ஸோ எருசலேம் ஒரு குடியிருப்பு பகுதியாக மாறுவதற்கு முன்பு அது புனித மலையானது மோரியா மலை நாம் வந்து படிச்சிருப்போம். ஸோ அது மிகவும் பழமையான ஒரு பெயர் வந்து சாலேம் அப்படிங்கிற ஒரு பெயராக இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு 3ஆம் வசனம் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு வசனம் பாருங்க. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். யாருங்க? இந்த மெல்கிசேதேக்கு தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு ஹிஸ்டரி அல்ல. இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியராக நிலைச்சிருக்கிறார். அப்போ இந்த வசனத்திற்குண்டான விளக்கம் நம்ம வந்து கவனிக்கும் பொழுது பாருங்க, இவர் வந்து
இவரை குறித்து நம்ம படிக்கணும்னா இவருக்கு முன்னோடியான ஒருத்தர் குறித்து நம்ம வந்து கவனிக்கும் பொழுது பாருங்க, இந்த ஆரோனினுடைய ஒரு விஷயங்களை கவனிப்போம். அவர் பிரதான ஆசாரியராக அவர் வந்து அவருடைய விஷயங்கள் நாம் வந்து படிச்சிருக்கிறோம். அவர் லேவி கோத்திரத்தில் ஆரோனுடைய அந்த ஒரு வம்சாவளியில் வந்து வராங்க. அப்போ அவங்க மாத்திரம் அந்த வம்சாவளியில் வர்றவங்க மட்டும்தான் ஆசாரி ஊழியத்துக்குன்னு சொல்லி நியமிக்கப்படுவாங்க. யார் அப்படின்னா இந்த ஒரு ஆரோனினுடைய அந்த ஒரு பின்னால் வரக்கூடியவங்க, அந்த ஒரு வம்சாவளியர் மாத்திரம்தான் அடுத்தடுத்து அந்த ஆசாரி ஊழியத்துக்கு வருவாங்க. ஆனால் இங்கே மெல்கிசேதேக்கு முறைமை எப்படி இருக்குன்னா, அந்த ஆரோனுடைய முறைமைப்படி வழி வழியாக வர்ற மாதிரி இல்லை. ஏன்னா இவர் யார்கிட்ட இருந்து இந்த ஆசாரிய முறைமை வாங்கியிருக்கார் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இல்லை. ஏன்னா இவர் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவர். அப்போ இவருக்கு அடுத்தது இவர் வருவார் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வம்சம் இல்லை. அப்போ வம்ச வரலாறு இல்லாதவர். அப்போ வயது வரம்பு ஏதாவது இருக்க? இல்லை, வயது வரம்பும் இல்லை. அப்போ என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்க போறார். எல்லா காலப்பகுதிகளிலும் நேற்று இன்றும் என்றும் என்றென்றைக்கும் இவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஆசாரியனாக நிலைச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ சகோதரர் சொல்றாரு, ஆசாரியத்துவத்தை பொறுத்த வரையில புதிய சுவாபத்தின் ஆசாரிய பணி தன் வம்சாவளியை எந்த ஒரு மாம்சீக ஆசாரிய மூலத்திலிருந்தும் கிடைக்கப்பெறுவதில்லை. மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவத்தில் வம்சாவளியும் மரணமும் பதிவு செய்யப்படலை. அப்போ மெல்கிசேதேக் இந்த ஒரு பணியை தன்னுடைய தந்தை அல்லது தாயிடமிருந்து சுதந்திரித்துக் கொள்ள, அப்போ வம்சாவளியா அது வழி வழியா வரல. இப்படியாக ஆரோனுடைய ஆசாரியத்துவத்தை போல மாம்சீக வம்சாவளியிலிருந்து வராதிருக்கும் கிறிஸ்துவின் ஆசாரியத்துவத்திற்கு ஒரு நிழலோட்டமாக இவர் வந்து இருக்கிறார். அப்போ வம்ச வரலாறு அப்படின்னா வித்தவுட் ஜீனியாலஜி. அப்போ வம்சாவளி இல்லாதவர் அப்படின்னா ஆசாரியத்துவத்தை பொறுத்த வரையில அவருடைய ஆசாரியத்துவம் அவருடைய பெற்றோரிடமிருந்து அவருக்கு வரல. மேலும் இந்த ஒரு மெல்கிசேதேக்கு ஆசாரியத்துவத்தில் அவருக்கு பிள்ளைகளும் இல்லை. அப்போ மெல்கிசேதேக்கு தனது ஆசாரியத்துவத்தை யார் ஒருவரிடமிருந்து அவர் சுதந்திரிக்கல. அவர் எப்பொழுது தொடங்கியது என்பது பற்றி எந்த பதிவும் இல்லை. அவருக்கு பின் வருபவர் சக்சஸர் பற்றிய எந்த ஒரு ஏற்பாடும் அங்கே வந்து இல்லை. அப்போ அதுதான் நம்ம வந்து கவனிக்கிற வம்சவழி இல்லாதவர், வம்ச வரலாறு இல்லாதவர். அப்போ இது கிறிஸ்துவை சித்தரிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு படம், ஒரு நிழல். அதில் நிஜமும் இருக்கு. ஸோ அவருடைய ஆசாரியத்துவத்தை அங்கே கவனிக்கும் பொழுது அது சுதந்திரிக்கப்பட்டதல்ல, அதற்கு பின் வருபவர்களும் எவரும் இல்லை. அப்போ நியாய பிரமாணத்தின் கீழே ஆரோனின் முறைமையைச் சேர்ந்த ஒவ்வொரு ஆசாரியரும் தனது வம்சாவளியினுடைய காரணமாகத்தான் தனக்கு ஊழியம் செய்ய உரிமையுண்டு அப்படிங்கிறத காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இவரை குறித்து படிக்கும்போது ஒரு நாட்களின் துவக்கம் இல்லாதவர். அப்போ அவருடைய ஆசாரியத்துவம் காலத்தினுடைய தொடக்கமோ அல்லது காலத்தினுடைய முடிவோ இல்லாத ஒன்றாக இருக்குது. அப்போ அது மட்டுமா அப்படின்னா இல்லை, அவர் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல். அப்படின்னா பணிக்காலம் இவ்வளவு ஆண்டுகள் தான் அப்படின்னு வரையறுக்கப்படலை, இவ்வளவு நாட்கள் தான் ஊழியம் அப்படிங்கிற அங்கே வரையறுக்கப்படலை. மாறாக அது என்றென்றைக்கும் அப்படின்னா நித்தியத்திற்குமானது. ஸோ அவர் ஒருபோது மறிக்கவில்லை என்பதல்ல, மாறாக ஒரு ஆசாரியராக அவர் ஒரு நிழலாக இருந்தார். 1000 வருட அரசாட்சியினுடைய புதிய முறைமை ஆசாரியராக இருக்க போகிற கிறிஸ்துவின் எல்லையில்லா பணிக்காலத்திற்கு அவர் ஒரு நிழலாட்டமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ ஒப்புமையாக்கப்பட்டிருக்கிறார். அப்போ என்றென்றைக்கும் அல்லது தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவத்தினுடைய தொடர்ச்சியை இது நிழலாட்டமாக அங்கே வந்து காண்பிக்குது. அந்த நிழலாட்டமானது அதனுடைய நிஜ பொருள். இப்போ டைப் மட்டும் இல்லை, ஆன்டி டைப் இருக்கு, நிழலும் பொருளும். அப்போ அது நிஜ பொருளில் முடிவடையும் வரை அவர் ஒரு ஆசாரியராக தொடர்றார். மாற்றமில்லாத ஒரு ஆசாரியர் தனது முழு நோக்கத்தையும் நிறைவேற்றும் வரை நித்தியத்திற்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒருவராக, அதுதான் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசாரியராக இருக்கிறார். அப்போ மெல்கிசேதேக்கினுடைய ஆசாரியத்துவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அப்போ அவருடைய ஆசாரியத்துவ முறைமை தொடரப்பட வேண்டிய ஒன்றாக இருக்குது. ஆக நிஜ பொருளான ஆசாரியத்துவம் வருமுறை, அதாவது அவரது நிழலான ஆசாரியத்துவம் ஒளிந்து போகலன்னு சொல்லி சொல்றார். அப்ப நிலைத்திருக்கிறான் அப்படின்னா நீடித்திருக்கிறான், அதான் புரிந்து கொள்ளணும். நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறது நீடிச்சிருக்கிறது. ஸோ இதனுடைய விஷயங்கள் அப்படியாக இருக்கு. அடுத்து எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இப்பேற்பட்டவராக இருக்கிறார். இவருக்கு வந்து துவக்கம் இல்லை, முடிவில்லை. இவரை குறித்ததான விஷயங்கள் ரொம்ப விஸ்தாரமா இருக்கு, ரொம்ப பிரபலமா இருக்கு. அப்படிங்கும் பொழுது இவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியவராக இருக்கிறாரு. ஸோ இவர் எவ்வளோ பெரியவராக இருக்கிறார் பாருங்க. இவர் எவ்வளோ பெரியவராக இருக்கிறார். இப்பேற்பட்டவர் அவர் மெல்கிசேதேக். இவர் எவ்வளோ பெரியவராக இருக்கிறார். ஸோ இவன் எவ்வளோ பெரியவனாக இருக்கிறார், எந்த அளவுக்கு பெரியவராக இருக்கிறார் அப்படின்னா, கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்துருக்கார். ஆபிரகாம்லயே இருக்கிறதுலயே ரொம்ப பெரியவர் அவர் தான். ஏன்னா அவர் மூலமாகத்தான் ஒட்டுமொத்த மனுக்குலமும் என்ன பண்ண போகுதுன்னா ஆசீர்வாதத்துக்குள்ள வரப்போகுது. இப்போ அவரை விட நம்ம கவனிக்கிறோம்,
நம்ம யோவான் ஸ்நானகன், ஸ்திரீகளில் பிறந்தவரையே அவர் தான் டாப். அது ஒரு தனி ஒரு கோணம். ஆனால் ஆபிரகாமை குறித்து கவனிக்கும் பொழுது அவர் மூலமாகத்தான் டோட்டலாக எல்லாமே ஆசீர்வாதத்துக்கு போகிறாங்க. அப்போ கோத்திர தலைவனை ஹெட்டு அவர் தான் ஆபிரகாமு. ஸோ அவரே என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மெல்கிசேதேக்கு தசம பாகம் கொடுத்துருக்கிறான்னு சொல்லி சொல்கிறார். அப்போ எவ்வளோ பெரியவராக இருக்கிறார் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்படின்னா என்ன ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா, எல்லா உலகத்தின் ஜனங்களுமே ஆபிரகாம் மூலமாக தான் ஆசீர்வாதம் பெற போகிறாங்க. ஸோ எல்லா ஜனங்களுக்கும் ரொம்ப பெரியவர் யாரு? ஆபிரகாம். அப்போ இவருடைய பெயர் நம்மளுக்கு தெரியும். ஆபிரகாம் அப்படின்னா திரளான ஜனங்களுக்கு, ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஆபிரகாம் அப்படின்னா திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். அப்படிதான் தேவன் பேர் வைக்கிறார். அப்போ இஸ்ரேல் ஜனம் முதற்கொண்டு அனைத்து ஜனங்களுக்குமே இவர் தான் தகப்பன், அப்பா இவர் தான். அப்போ விழுந்து போன மனிதர்களையே மிக உயர்ந்த மனிதர் ஆபிரகாம் தான். சார்ட் ஆஃப் ஏஜஸ்ல சி லெட்டர் ஆபிரகாம் குறிக்குன்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஆனால் இங்கே இந்த ஒரு ஆபிரகாமை காட்டிலும் மெல்கிசேதேக்கு ரொம்ப பெரியவர். ஸோ அதுதான் வசனங்கள் பார்த்தோம். இவர் எவ்வளோ பெரியவர் என்று பாருங்கள். ஸோ அப்போ இவருக்கு கோத்திர தலைவனாகிய ஆபிரகாமே போய் தசம்பாகம் கொடுக்குறார். ஸோ அப்போ எவ்வளோ பெரியவன் அப்படின்னா தெய்வீகத்தன்மையுள்ள கிறிஸ்துவ மிகவும் பெரியவராக இருந்து இப்படியாக மாம்சீக தளத்தில் தேவனுக்கு சிநேகிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கக்கூடிய வல்லமை கொண்டிருப்பார். அப்போ ஆபிரகாம் அவருக்கு மரியாதை செலுத்தி தசமபாகம் கொடுத்ததன் மூலம் மெல்கிசேதேக்கினுடைய மேன்மை அங்கே வெளிப்படுத்தப்பட்டுச்சு. அப்போ இந்த ஒரு வாதம் மிகவும் சிறப்பான தேறிய ஒரு செயலாக இருக்குது. அப்போ மெல்கிசேதேக்கு ஆரோனை விட உயர்ந்தவராக இருந்தது போலவே நிஜமான மெல்கிசேதேக்கு இன்னும் மேலானவராக, இன்னும் மகிமை பொருந்தினவராக, இன்னும் வல்லமையுள்ளவராக, இன்னும் ஆசீர்வதிக்கக்கூடியவராக, பாவங்களை மன்னிப்பதற்கு அதிக வல்லமையுள்ளவராக இருப்பார். அப்படிங்கிறத எவ்வளோ பெரியவர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. இப்போ தசம பாகம் அப்படிங்கிறது அதாவது லேவியர் அப்போது பிறவாதிருந்தும் ஆபிரகாமுடைய அறையில் இருந்தபடியினால ஆரோனினுடைய அந்த ஒரு ஆசாரித்துவம் மெல்கிசேதேக்கினுடைய இந்த உயர்ந்த ஆசாரித்துவத்தை அங்கீகரித்து தசம பாகம் செலுத்தியது அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடலாம்னு சொல்லி சகோதரர் சொல்றோம். ஸோ இதனுடைய விஷயங்கள் தான் நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்றாரு, லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாய பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப லேவி கோத்திரத்தார் யாவருமே தங்கள் சகோதரர்களிடமிருந்து தசமபாகம் வாங்க கட்டளை தேவன் கொடுத்திருக்காங்க. எங்க கொடுத்திருக்காரு அப்படின்னா என்னாகும் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலருக்கு உள்ளவை எல்லாவற்றிலும் தசமபாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன்னு சொல்லி சொல்றாரு. உபாகமம் 18:1 சொல்றாரு, லேவியராகிய ஆசாரியருக்கும் லேவி கோத்திரத்தார் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்திரரின் பங்கும் சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலி அவருக்கு சுதந்திரமானவைகளையும் அவர்கள் புசிப்பார்களாக சொல்லி சொல்றார். அடுத்து 2 நாளாகவும் புஸ்தகம் 31:5 சொல்றாரு, இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசமபாகத்தை அவங்க வந்து பூரணமாக கொடுத்துறாங்க. ஸோ இதே வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் ஐஆர் வீட்டில் கவனிக்கும் பொழுது பாருங்க, லேவியின் குமாரர்களில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் வம்சத்திலிருந்து வந்த தங்களுடைய சகோதரர்களான மக்களிடம் நியாய பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குறதற்கு கட்டளை பெற்றிருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஆபிரகாமின் அறை, அதாவது ஆபிரகாமினுடைய வம்சம் அப்படின்னா ஆசாரிய கோத்திரத்தினுடைய பிதாவாகிய லேவி இந்த தசமபாகம் செலுத்தப்பட்ட நேரத்தில் ஆபிரகாமின் அறையில் இருந்ததால அவரும் அவருடைய குமாரர்களும் மறைமுகமாக மெல்கிசேதேக்கு தசமபாகம் செலுத்தினாங்க அப்படிங்கிறது ஒரு பொருளாகும். ஸோ இதன் மூலம் மெல்கிசேதேக்கின் முறைமையை மேலானதாக அங்கீகரிக்கப்படுது. ஜீவன் தந்தையிடமிருந்து வருது மற்றும் தாயின் மூலமாக அது வருது. அப்போ பிள்ளைகள் தங்களின் தந்தையரின் வம்சமாக கணக்கிடப்பட்டாங்க, தாயின் வம்சமாக அல்ல அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்க்கணும். ஸோ 6ஆம் வசனத்தில் சொல்றாரு எபிரேயர் 7:6, ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில வராதவனாகிய இவன் மெல்கிசேதேக் ஆபிரகாம் கையில் தசமபாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ இந்த மெல்கிசேதேக்கு லேவி கோத்திரத்தினுடைய வம்ச வழியில வராதவர். அப்ப இன்னும் நம்ம கவனிக்கும் பொழுது ஆபிரகாமினுடைய வம்ச வழியில வராதவர். அப்ப ஆபிரகாமினுடைய கையில தசமபாகம் வாங்கி வாக்கு தத்தங்களை பெற்றிருக்கிறவர்களாகிய ஆபிரகாமையே இந்த மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிச்சுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். எபிரேயர் 7:7 சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமே இல்லை. அப்போ எந்த விதமான டவுட்டுமே இல்லைங்கிறார், டவுட் பட வேண்டாங்கிறார்.
அப்ப நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, பெரியவர்கள் தான் சிறியவர்களை ஆசீர்வதிப்பாங்க. அப்படின்னா மெல்கிசேதேக்கு ஆபிரகாமே ஆசீர்வதிச்சிருக்காருன்னா பெரியவர் யாரு? பெரியவங்க தான் சிறியவங்களை ஆசீர்வதிப்பாங்க. அப்ப இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமே ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னா ஆபிரகாம் பெரியவரா, மெல்கிசேதேக் பெரியவர்? மெல்கிசேதேக்கு தான் பெரியவர். அப்ப ஆசீர்வதிக்கிறவர் தான் பெரியவர். அப்ப ஆசீர்வாதம் வாங்குறவர் ரொம்ப சிறியவர் தான். அப்ப இதைத்தான் அந்த 7ஆம் வசனம் நம்ம வந்து பார்க்கும் பொழுது, சிறியவன் பெரியவனால ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமே இல்லை. அதான் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல படிச்சோம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றாரு அவரு மெல்கிசேதேக்கு. இவனுக்கு, அதாவது மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுக்கிறார். ஸோ அந்த ஒரு எபிரேயர் 7:7க்கு நம்ம கவனிக்கும் பொழுது இன்னொரு மொழிபெயர்ப்புல, உயர்ந்த நிலையில் உள்ளவனே தாழ்ந்த நிலையில் உள்ளவனை ஆசீர்வதிக்க வேண்டும், அதில் சந்தேகமே இல்லை. அப்போ பெரியவனால உயர்ந்த நிலையில உள்ளவன், பெரியவன் அப்படின்னா உயர்ந்த நிலையில் இருக்கிறவன். அப்ப மற்றவர்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அவர்கள் அவசியமாக மிகவும் உயரிய நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டியது. அப்ப உயர்த்தப்படுவது அப்படிங்கிறது, அந்த மெல்கிசேதேக் தன்னைத்தானே உயர்த்திட்டார் அப்படின்னா உன்னதமான தேவனுடைய ஒரு ஆசாரியன் அவர். அப்ப யார் தான் அவரை உயர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னா தேவன் தான் உயர்த்தி இருக்கிறார். அப்போ உயர்த்திருக்கிறது யாரு? அங்க தன்னைத்தானே அவர் உயர்த்திக்கல, தேவனால உயர்த்தப்பட்டிருக்கார். உன்னதமான தேவனால அவர் வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஸோ இதுதான் நம்ம கவனிக்கிற அன்புக்குரிய சகோதர சொல். அப்போ இதுல நம்மளுக்கு சந்தேகமே வேண்டாம். அப்போ நம்ம வாழ்க்கையில கூட பாருங்க, சின்ன குழந்தைகள் வந்து பெரியவர்கிட்ட போய் பிளஸிங் வாங்குவாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதைத்தான் எங்கள் அப்போஸ்தலன் பவுல் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை விட அவர் வந்து பெரியவர், இதில் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் அந்த மெல்கிசேதேக்கினுடைய முறை. அப்படின்னா ஆபிரகாமை விட அவர் பெரியவர்னா அவருடைய அந்த ஒரு ஊழியம், அவருடைய அந்த ஒரு ஆசாரியத்துவை, அப்போ அந்த ஒரு மெல்கிசேதேக்கினுடைய முறைமை எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு முறைமையாக இருக்கும், எப்பேற்பட்ட ஒரு ஆசாரியத்துவமாக இருக்கும். அதைத்தான் வசனங்கள் 1-7 வரைக்கும் அங்கே ரொம்ப விளக்கி அங்கே வந்து சொல்லிட்டார். அதைத்தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதனுடைய சுருக்கம் கவனிக்கும் பொழுது பாருங்க, இவர் லேவி கோத்திரமாக இவர் இல்லை. ஸோ இவருக்கு வயது வரம்பு அங்கே இல்லை, குறிப்பிடல. இவர் ஆரோனினுடைய முறைமை அங்கே கிடையாது. ஸோ இவர் ஒருத்தர் தான் என்றென்றைக்கும் ஆசாரியனாக இருப்பார். ஸோ இப்பேற்பட்டவர் தான் இந்த மெல்கிசேதேக். அப்போ இப்பேற்பட்ட இந்த மெல்கிசேதேக் யாரு? ஹூ இஸ் மெல்கிசேதேக்? யார் அந்த மெல்கிசேதேக் அப்படிங்கிறத தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம வந்து தியானிக்கலாம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.